தமிழகம் முழுவதும் விடுமுறை நாளில் கூட செயல்பட்டு வரும் முதன்மை கல்வி அலுவலகங்களில் பணி வாய்ப்பை எதிர்பார்த்து தற்காலிக ஆசிரியர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் வேலைநிறுத்தத்தில் 99,124 ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர். இதனால் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பள்ளிகளை இயக்க பள்ளி கல்வித்துறை தீவிரம் காட்டி வருகிறது. ஞாயிறு விடுமுறை நாளான இன்றும் கூட செயல்பட்டு வரும் முதன்மை கல்வி அலுவலகங்களில் தற்காலிக ஆசிரியர் பணிக்காக பட்டதாரிகள் குவிந்து வருகின்றனர். ஜாக்டோ ஜியோ போராட்ட விவகாரத்தில் இழுபறி நீடிப்பதால் தற்காலிக ஆசிரியர் பணி கிடைக்கும் நம்பிக்கையில் பல்லாயிரக்கணக்கானோர் உள்ளனர். நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு 2 நாட்களில் 1000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். தகுதி உள்ளவர்கள் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் தற்காலிக ஆசிரியர்களாக பணியமர்த்தப்படுவார்கள் என நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா தெரிவித்திருக்கிறார். நாமக்கல்லில் போராட்டத்தில் ஈடுபட்ட 57 ஆசிரியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசின் அழைப்பை ஏற்று 420 பேர் பணிக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோன்று ஈரோட்டிலும் ஆசிரியர் பணிக்காக முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பங்களை அளித்து வருகின்றனர். 2014, 2017 ஆண்டில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற 750 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகள் கழித்து தங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விண்ணப்பங்களை அளித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். டெட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. சரி, இப்போ இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பில் ஆசிரியர்களாக போராட்டம் பண்ணுறதுனால இப்போ போடுறாங்க தற்காலிகமாக அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இங்கே ஃபார்ம் கொடுத்து எல்லாம் வேலை போடுறாங்க, மண்டேவே போடுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதனால் போடலாம் ஃபார்ம் கொடுத்து போட வந்திருக்காங்க சார். இங்கே தற்காலிக ஆசிரியர் பணிக்காக இங்கே அப்ளை பண்ண வந்திருக்கோங்க. நாங்கள் பிஎட் முடிச்சிருக்கோம். சப்போஸ் சான்ஸ் கிடச்சிதுன்னா நாங்கள் ஒர்க் பண்ணலான்னு வந்திருக்கோம்.